பெஞ்சல் புயல் கரையை கடந்து வரும் நிலையில் பல்வேறு இடங்களில் இருந்து தற்போதைய கள நிலவரங்களை நமது செய்தியாளர்கள் வழங்கி வருகிறார்கள். அந்த வகையில் சென்னை பாலவாக்கத்திலிருந்து செய்தியாளர் சாந்தகுமார் நம்மோடு இணைகிறார். தற்போது அங்கு என்ன நடந்தது என்பதை நேரடியாக அவரிடம் கேட்டறியலாம். சாந்தகுமார், சென்னையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு இடங்களில் மழை விட்டுடுச்சு, ஆனால் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம செய்தியாளர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. பாலவாக்கத்தை பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலை என்ன? விக்னேஷ், பெஞ்சல் புயல் கரையை கடக்க தொடங்கியது முதலே பல்வேறு பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. மழைப்பொழிவு குறைந்திருந்தாலும் காற்றின் வேகம் அதிகரித்திருக்கிறது. தற்பொழுது நாம் பாலவாக்கம் கடற்கரையில் இருக்கிறோம். இந்த கடற்கரையில் ஒளிப்பதிவாளர் நரேஷ் காட்டக்கூடிய காட்சிகளில் பார்க்க முடிகிறது. கடலின் சீற்றம் அதிகமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 10 அடிக்கு மேலாக இந்த கடல் அலை அதிகமாக அடிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. அதே போல காற்றின் வேகமும் அதிக அளவில் காணப்படுகிறது. குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய இந்த கடைகள் அனைத்தும் பேனர்கள் பறக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. கடல் அலைகளின் சீற்றமும் அதிகமாக இருக்கிறது. காற்று அதிக அளவில் அடிக்கிறது. காற்றின் வேகத்தினாலும் கடற்கரையில் யாரும் வரக்கூடாது என்ற காரணத்தினாலும் காவல்துறையினர் 100 மீட்டருக்கு முன்பாக வாகனத்தை நிறுத்தி பொதுமக்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறார்கள். வாகனங்களில் உள்ளே வரக்கூடிய பொதுமக்களையும் தடுத்து நிறுத்தி அவர்கள் திருப்பி அனுப்பக்கூடிய பணியை ஈடுபட்டிருக்கிறார்கள். கடற்கரையில் யாருமே பொதுமக்கள் இல்லை. அதே போல எந்த ஒரு வாகனங்களும் வரக்கூடாத வண்ணம் போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த புயலின் காரணமாக இந்த காற்று அதிக அளவில் வீசிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. விக்னேஷ், அந்த மாதிரி பாலவாக்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பெஞ்சல் புயல் கரையை கடந்து வருவதை உணர முடியுது அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. காற்றின் வேகம் ரொம்ப தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதையும் குறிப்பிட்டிருக்கீங்க. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சாந்தகுமார். தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களிலிருந்து நமது செய்தியாளர்கள் தற்போதைய கள விவரங்களை வழங்கி வருகிறார்கள். அந்த வகையில் கூவத்தூரிலிருந்து செய்தியாளர் சுரேஷ் நம்மோடு இணைகிறார். அங்கு என்ன நிலவரம் என்பதை கேட்டறியலாம். சுரேஷ், சென்னையை பொறுத்த வரைக்கும் இங்க பல பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரிச்சிருக்கு அப்படின்றத எல்லா செய்தியாளர்களுமே குறிப்பிட்டிருந்தாங்க. கூவத்தூரை பொறுத்த வரைக்கும் தற்போது என்ன நிலைமையா இருக்கு? விக்னேஷ், தற்போதைய நிலையில் நாம் கூவத்தூரிலிருந்து பயணப்பட்டு தற்போது நாம் கோவளம் பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஏனென்றால் இந்த இடம் மகாபலிபுரத்துக்கு அருகே இருக்கக்கூடியது. இந்த இடத்தில் தான் நாம் தொடர்ந்து கடல் நிலவரத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தற்போது இங்கு மிக அதிகமாக காற்றினுடைய வேகம் இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். கடந்த 2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த பகுதிகளில் புயலினுடைய தாக்கம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு மீனவர்கள் பாதுகாப்பாக வைத்திருந்த அந்த படகு பகுதி கூட தண்ணீர், அந்த கடல் தண்ணீர் என்பது உள்ளே புகுந்திருக்கிறது. அவர்கள் கட்டி வைத்திருந்த சிறு சிறு அந்த மீன்களை உலர்த்தக்கூடிய இடம், அதோட வலைகள்லாம் பின்னக்கூடிய இடங்கள், அந்த சிறு கொட்டைகள் எல்லாம் தும்சமாக்கி இருக்கிறது இந்த புயலின் தாக்கம் என்றே சொல்ல வேண்டும். எல்லா பொருட்களையும் இங்கு சேதப்படுத்திக் கொண்டிருக்கிறது. புயல் இன்னும் இந்த பகுதியை பொறுத்தவரை கரையை கடக்கவில்லை என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு இன்னும் இந்த தாக்கத்தை உணர முடிகிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒளிப்பதிவு சிவராஜ் காட்டக்கூடிய காட்சிகளிலே தெரியும். இங்கு நாம் மாலை பொழுதில் பார்த்த பொழுது இந்த இடத்தில் இந்த சிறு சிறு கொட்டைகள்லாம் இருந்தது. இந்த கொட்டைகள் எல்லாம் அனைத்தும் முழுவதுமாக சேதப்பட்டு கிடக்கின்றன. அதே போன்று மீனவருடைய படகு எல்லாம் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் காற்றுடைய வேகம் தொடர்ந்து அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. இப்பொழுது நாம் பார்த்தாலே தெரியும் இந்த காற்று எந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமாக இருக்கிறது. இந்த சத்தமே ஒரு இடி இடிக்கும் சத்தம் போல இங்க கேட்கிறது. அந்த அளவுக்கு பெஞ்சல் புயலோட தாக்கம் கோவளம் பகுதியில் அதிகரித்து காணப்படுகிறது. முழுவதும் மின்சாரம் இல்லாமல் இருண்டு போய் கிடக்கிறது. இந்த பகுதியில் யாருமே வர முடியாத அளவுக்கு காற்று ஒரு புறம் தாக்கி கொண்டிருக்கிறது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அவர் வீட்டுக்குள் என்ன நடக்கிறது, புயல் கடந்து விட்டதா என்ற அறிகுறி கூட அவர்கள் தெரியாத நிலைதான் இருக்கிறது. என்றால் புயலுடைய தாக்கம் எப்படி இருக்கிறது, அவங்க பகுதிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது கூட பார்க்க முடியவில்லை. இங்கு மீனவர்கள் தங்களுடைய படகுகளை காப்பாற்ற வேண்டும் என்று இங்கே வருவதற்கு முயற்சி எடுத்தாலும் இங்க மின்விளக்குகள் இல்லாததால் இந்த இடத்தில் அவர்கள் அடைய முடியவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் நம் களத்தில் இந்த பாதிப்புகளை நேரடியாக நாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கோவளத்தை பொறுத்தவரையில் குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மரக்கிளைகள், மரங்கள் எல்லாம் பெரும் சேதத்தை சந்தித்து வருகிறது. கடலினுடைய சீற்றம் ஒருபுறம், இந்த புயலினுடைய தாக்கம் ஒருபுறம் என 2 புறமாக இந்த கோவளம் பாதிப்பை சந்தித்து வருகிறது. கடலோரமாக இருக்கக்கூடிய பல பெரிய பெரிய பங்களாக்கள், ரெசார்ட்டுகள் போன்றவை கூட இந்த கடல் சீற்றத்தால் பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது. இந்த சத்தமே நம் காதுக்குள் ஒரு இடி இடிப்பது போலதான் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு புயலுடைய தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. விக்னேஷ், புயல் கரையை கடக்கும் போதும் சரி, கடந்த பின்னும் சரி, அது சில தடயங்களை ஏற்படுத்தி விட்டு செல்லும். அதே போன்றுதான் கூவத்தூரில் அங்கு நிறுத்தி வைக்கிட்டிருந்த படகுகள் ஒன்றோடு ஒன்று மோதி பல இடங்களில் சேதத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தீங்க. பல இடங்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருப்பதையும் குறிப்பிட்டிருந்தீங்க. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுரேஷ்குமார்.
பெஞ்சைன் புயல் பல்வேறு இடங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தி வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து அது கரையை கடந்து வருகிறது. தற்போதைய கள நிலவரங்களை நம்முடைய செய்தியாளர்கள் களத்திலிருந்து வழங்கி வருகிறார்கள். அந்த வகையில் தற்போது பட்டினப்பாக்கம் கடற்கரையிலிருந்து செய்தியாளர் ராஜ்குமார் நம்மோடு இணைகிறார். ராஜ்குமார், ஒரு மணி நேரத்துக்கு முன்பாகவும் நீங்க அந்த பகுதியில் இருந்து குறிப்பிட்டிருந்தீங்க, கடல் ஆக்ரோஷமா இருந்தது. நம்ம இப்போ கூவத்தூர்லையும் பார்த்தோம், அங்கு காற்று வேகம் இடி இடிப்பது போல இருப்பதா நம்ம செய்தியாளர் சுரேஷ்குமாரும் சொல்லியிருந்தாரு. இங்க என்ன நிலவரமா இருக்கு? விக்னேஷ், பட்டினப்பாக்கம் கடற்கரையில் தொடர்ச்சியாக ஒரு மாலை நேரத்திலேயே நாம் இங்கே இருக்கிறோம். புயல் கரையை கடப்பதற்கு முன்னதாகவே கடல் சீற்றம் அதிக அளவுக்கு இருந்தது. புயல் கரையை கடக்க தொடங்கிய நேரத்திலேயே கூட தொடர்ச்சியாக இந்த பகுதியில் புயல் இங்க என்னன்னா கடல் சீற்றத்துடனே காணப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் விஜய் அந்த காட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பக்கம் பொதுமக்களை அனுமதிக்காமல் காவல்துறையினர் அதற்கான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஆனாலும் பொதுமக்கள் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். காவல்துறையினுடைய பாதுகாப்பு அறிவுரையும் மீறி பொதுமக்கள் இங்கு கடற்கரைக்கு வந்திருக்கிறார்கள். நாம் பார்க்கிறோம் கடல் எவ்வளவு சீற்றத்துடன் காணப்படுகிறது. அதே போன்று காற்றினுடைய வேகமும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஆனாலும் இந்த பகுதியில், அதாவது கலங்கரை விளக்கத்திலிருந்து பட்டினப்பாக்கம் வரை இருக்கக்கூடிய 2 கிலோமீட்டர் பகுதியில் காவல்துறையினர் ஒரு புறம் பாதுகாப்பு பணியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனாலும் ஒரு சில இளைஞர்கள் இங்கு வரக்கூடியவர்கள் பைக் மற்றும் கார் மூலியமாக வர்றவங்க இங்க கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய இடங்களில் செல்ஃபி எடுப்பதும் இங்கு அதிக அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் நேரடியாக பார்க்கிறோம். ஒரு சிலர் குடும்பத்துடன் இங்கு வந்திருக்கிறார்கள். காவல்துறையினர் தடுப்பு வேலிகள் ஒரு புறம் அமைத்திருக்கிறார்கள். அதே போன்று உள்ளே வர வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையும் காவல்துறை விடுக்கிறார்கள். ஆனாலும் இளைஞர்களும் பொதுமக்களும் அதை பொருட்படுத்தாமல் இங்கு வரக்கூடிய சூழல் இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்னும் ஒரு சில மணி நேரம் இங்கு காற்றினுடைய வேகம் அதிக அளவுக்கு இருக்கும் என்றுதான் வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறார்கள். ஆனாலும் இங்கு வரக்கூடிய பொதுமக்களுடைய எண்ணிக்கை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறது. ஒரு புறம் காவல்துறையினர் அறிவுறுத்தினால் அவர்கள் வீடுகளுக்கு திரும்பக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனாலும் ஒரு சில பேர் இங்க இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இந்த ஒரு புறம் பாத்தீங்கன்னா பட்டினப்பாக்கம் மீன் மார்க்கெட், இந்த பகுதியில மீன் வாங்குவதற்கும் வரக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. இதன் காரணமாகவே இங்கு வரக்கூடிய இளைஞர்கள் வந்துவிட்டு அதே போன்று கடற்கரைக்கு உள்ளே போகக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. இங்க கணேஷ் இருக்கிறாரு, அவருடன் பேசுவோம். வணக்கம். காவல்துறையினர் வந்தோம், அதே போல அரசும் புயல் கரையை கடக்கிற வரைக்கும் பாதுகாப்பா இருங்க, இது போல கடற்கரை பகுதிக்கு வராதீங்கன்னு சொல்லி அறிவுறுத்திருக்காங்க. நீங்க ஏன் இங்க வந்திருக்கீங்க? கரையை கடந்துச்சு அப்படின்றதுனால சும்மா பாக்கலாம் அப்படின்றதுக்காண்டி வந்திருக்கிறோம். சும்மா வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்ல சரி பார்த்துட்டு போலாம் பீச் எப்படி இருக்கு அப்படின்றதுனால. வீடு எங்க இருக்கு, எவ்வளவு தூரம் நீங்க டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க? அதே போல இந்த மாதிரியான நேரத்துல அரசுக்கு சொல்லக்கூடிய அறிவுறுத்தல எல்லாருமே பொதுமக்கள் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. வீடு இங்க பக்கத்துல தான், மந்தவெளி தான், ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தான். சும்மா வந்துட்டு போலாம் அப்படின்ட்டு வந்துருக்காங்க. ஒரு புறம் காவல்துறையினர் பட்டினப்பாக்கம் சீனிவாசன்புரம் பகுதியில் ரோந்து பணியில் இருக்கிறார்கள். அதே போன்று லைட் ஹவுஸ் பகுதியில் தடுப்பு வேலிகள் அமைத்தும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு சிலர் அதையும் மீறி இங்க பட்டினப்பாக்கம் கடற்கரைக்கு வரக்கூடிய சூழல் இருக்கிறது. தொடர்ச்சியாக புயல் கரையை கடந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலிலும் காற்றினுடைய வேகமும் அதிகமாக இருக்கிறது. காவல்துறையினர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் செய்திருக்கிறார்கள். ஒரு சில இடங்களில் ரோந்து பணியும் கட்டுப்பாடுகளும் விதித்து காவல்துறையினர் கண்காணித்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்துவதற்கு ஒரு ஏற்பாடும் இருக்கிறது. பொதுமக்களும் ஒத்துழைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது போன்ற ஒரு காட்சிகளை தான் இங்க பாக்குறோம். விக்னேஷ், இது போன்ற புயல் சமயங்களில் வெளியே வர வேண்டாம், பொதுமக்கள் அவசியமின்றி வெளியே வர வேண்டாம் என பல அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்ட போதிலும் அங்கு நிறைய பேர் வந்திருப்பதையும் பார்க்க முடிந்தது. ஏற்கனவே ஒரு குழந்தையை கூட்டிட்டு ஒரு பகுதியில் வந்திருந்தாங்க, இங்கேயும் குழந்தைகள் எல்லாம் கூட்டு வந்திருக்காங்க. நிறைய வாகனங்கள்லாம் அங்க நிறுத்திட்டு வேடிக்கை பார்க்கறதுக்காகவே அங்க வராங்க. அரசு பலமுறை எச்சரிக்கை கொடுத்தாலும் பொதுமக்களும் தங்களுடைய சுய கட்டுப்பாடோடு வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு அவசியமாகிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ராஜ்குமார்.